Good morning, friends. Welcome 2025. அனைவருக்கும் காலை வணக்கங்கள். தமிழுக்கும் அமுது என்று பெயர். நாணயங்கள் சேகரிப்பாளர்கள் அனைவருக்குமே ஒரு நாணயமான பதிவு. நாணயங்களின் நாயகனால் நாணய களமாடி கொண்டிருப்பவன் 2025 ஆண்டு உங்களையெல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நேற்றே ஒரு பதிவு பண்ணி வச்சுருந்தேன், அதை அப்லோடு பண்ணாமலேயே அழிச்சிட்டேன். எனக்கு விவரம் தெரியாமல் அந்த கை விரல் பட்டுருச்சு. அதனால் இன்றைக்கி காலையில் உங்களுக்கு மீண்டும் ஒரு மறுபதிவு. எல்லாருமே நாணயங்களை சேகரிங்க, பணத்தாள்களை சேகரிங்க. ஒரு அற்புதமான ஒரு சேகரிப்பு, அற்புதமான ஒரு பொழுதுபோக்கு, ஒரு அறிவு சார்ந்தது, ஒரு ஆற்றல் மிக்கது, ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷன்ஸ். வருங்கால தலைமுறையினருக்கு நல்லது ஒரு சொத்து. இது வயக்காடு, நிலம், பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாத்தையும் விட இது ஒரு அற்புதமான ஒரு சேகரிப்பு, அறிவு சார்ந்த ஒரு சேகரிப்பு. வாங்க பார்க்கலாம். ஒரே ஒரு ஐஜே படையில் கரன்சி யூஎன்சி கிடையாது, குட் கண்டிஷனு. என்ன எங்கிட்ட எழுதியிருக்காது, ஒன்றும் செஞ்சுருக்காது. ஸ்டாப்லர் பின் போட்ட ஓட்டை இருக்கும். இது கொஞ்சம் விலை குறைவாக உள்ளது. இது அதிலேருந்து கொஞ்சம் கூடும். அதே கரன்சி தான், ஏ இன்செட்டு தான். இது யூஎன்சி 100% யூஎன்சி ஐஜிஏ படையில் உள்ளது. பின்பக்கமும் பார்த்துக்கோங்க. ஒரு தாள் வச்சாலும் உருப்படியாக நல்லா ராஜா மாதிரி சூப்பராக வைக்கலாம். அதுக்கிட்ட ஒரு டைமண்ட் இஷ்யூ எங்கிட்ட எழுதியிருக்காது, கிழிஞ்சிருக்காது, ஒன்றும் செஞ்சுருக்காது. யூஎன்சி கிடையாது, கோட் கண்டிஷனு. இது எல்கே ஷா கையெழுத்து போட்டது தான். இது ஐஜி படையில் கையெழுத்து போட்டது. ஒரு அற்புதமான ஒரு கரன்சி. நம்பரை பார்த்துக்கோங்க. இந்த கரன்சி தான் தருவேன். ஒன்றை காமிச்சிட்டு ஒன்றை தரமாட்டேன். உங்கள்கிட்ட காமிக்கிறது ஒன்று, தர்றது ஒன்று இருக்காது. எதை காமிக்கிறேனோ அதைத்தான் தருவேன். இது ரெண்டாவது ஒரு டைமண்ட் இஷ்யூ. எல்கே சாதான் லேசாக ஒரு ப்ளூ இங்கிட்டு எழுதியிருக்கும். அதனால் அதிலிருந்து இது 100 ரூபா கம்மி. ஒரு எழுத்து எழுதுனதுக்கு 100 ரூபா கம்மி தான். ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷன் கரன்சி, வெரி டிமாண்ட் கரன்சி. கிடைக்கவே மாட்டேன்ருச்சு. ஒரு 2 கிடச்சிச்சு, 2யுமே கொடுப்பான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த நம்பரையும் பார்த்துக்கோங்க. என்ன 084518. அதுக்கப்புறம் ஒரே ஒரு 2 ரூபா. இது ஐயங்கார் கையெழுத்து போட்டது. 475144 144 தடை உத்தரவு மாதிரி 550 ரூபா என்னோடய வேல்யூ. டைகருடைய ஃபேஸு அவுட் சைட், அதாவது வெளிப்பக்கமாக முகத்தை திருப்பி இருக்கும். ஏன்னா உட்பக்கமாக திருப்பி இருக்கிற ரூபாயும் இருக்கின்றது. அதனால் சொல்கிறேன். ஒரு யூஎன்சி கரன்சி டைமண்ட் இஷ்யூ இது வேறு கொஞ்சம் ரேராக இருக்குது. இது எல்கேஸாக கையெழுத்து போட்டது தான். ஆனால் யூஎன்சி ஃப்ரண்ட்டு பேக்கெல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கரன்சி யூஎன்சி கரன்சி. அதுமாதிரி இது ஒரு யூஎன்சி கரன்சி. ஜெகநாதன் கையெழுத்து போட்டது. C0 CO கிடையாது. ஏன்னா ஆங்கில லெட்ரு மேலே இருக்கிற சமயம் கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே எண்கள், நம்பர்கள். 0 1 2 3 4 5 அப்படி 100 வரைக்கும் 99 வரைக்கும் வரும். 3 டிஜிட்டல் நம்பர் மேக்ஸிமம் 99% வராது. இது C0852 006. இது யூஎன்சி கரன்சி. இது பக்கா யூஎன்சி, 100% யூஎன்சி. அதில் சந்தேகம்லாம் கிடையாது. இது ஒன்று ஜெகநாதன் கையெழுத்து போட்டது வாங்கிக்கோங்க. இன்னொன்று பட்டாச்சாரியா கையெழுத்து போட்டது. குட் கண்டிஷன் கரன்சி. பெரிய 10 ரூபா பஃப்டா நோட். பெரிய 10 ரூபா 691390 1390 1390 முடியும் கூடிய நம்பரு. கரன்சியை பார்த்துக்கோங்க. இதிலே ரெண்டாவது ஒரு கரன்சி. அந்த ஒயிட்டில் அந்த ஒயிட் ஸ்ட்ரிப்பில் லேசாக ஹோல் இருக்குது. இதில் விலை கம்மியாக உள்ள கரன்சிங்க தான். நீங்கள் எதிர்பார்த்ததை விட விலை கம்மியாக இருக்கும். வேண்டுமென்றால் என்னோடய வாட்ஸ்அப்பில் சார் இந்த கரன்சி என்ன ரேட்டுன்னு சொல்லி நீங்கள் இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு விடலாம். இந்த நம்பர் தான் தருவேன், வேறு தர மாட்டேன். 567546 567 546 G23 பட்டாச்சாரியா கையெழுத்து போட்டது. இது ஒரு எல்கேஸாக கையெழுத்து போட்டது. குட் கண்டிஷனான கரன்சி, 100% குட் கண்டிஷனு, நாட் யூஎன்சி. 836 861 காந்தி படம் போட்டது. இது நீங்கள் வாங்கி வச்சாலே யூஎன்சிக்கு சமந்தான். எப்படி மடிப்பு கூட கிடையாது.
மடிப்பு இல்லாட்டாலும் நான் யூஎன்சின்னா தான் யூஎன்சின்னு சொல்லுவேன். இது மடிப்பு கூட இல்லை, இது யூஎன்சின்னு சொல்ல மாட்டேன். இது வேணால் குட் கண்டிஷனு, அதில் சந்தேகம்லாம் கிடையாது. நல்லா ஒரு அருமையான ஒரு தாள், ஃபுல் கண்டிஷனான ஒரு தாள். காந்தி படம் போட்டது, 10 ரூபீஸு, ரேர் கரன்சி. விலையெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு இந்த கரன்சினுடைய விலையெல்லாம். உங்களுக்கு நான் கம்மியான விலைக்கு தரேன், வேணுமுன்னா தொடர்புக்கு வாங்க. அதேமாரி தான் இது வந்து ஏன் யூஎன்சி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து F21, இது வந்து C39, இது 923-072 3072, இது வந்து 6864. கண்டிஷன் எவ்வளோ தான் குட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ப்ரீஃபிக்ஸும் சீரியல் நம்பரும் வரிசைக்கு வந்தால் தான் நான் யூஎன்சினே சொல்லுவேன். இது எனக்கு 63க்கு அடுத்து 65 வரும், 64க்கு அடுத்து 65 வந்துடும். வந்தால் இது யூஎன்சி கெட்டிலேருந்து எடுத்த 2 தாள்கள் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ப்ரூஃப் பண்ணி உறுதிப்பட சொல்லுவேன். இப்போ இது வேறு கெட்டு, இது வேறு கெட்டு. ஆனால் பின்னாடி வந்து அந்த மடிப்பு கூட கிடையாது. ரூபாயோட மடிப்பு, அந்த தேசம், அந்த கரை, அந்த ஒரு அழுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் கண்டிஷனான 100% ஃபுல் கண்டிஷனான கரன்சி. 10 ரூபா தாள் காந்தி, வெரி டிமாண்ட் கரன்சி, வாங்கிக்கோங்க. இது ஒரு நல்ல கரன்சி பார்த்துக்கோங்க. இது 10 தாள் ஒரு செட்டு. இது 370 இப்படி வச்சா அப்புறம் வரிசைக்கு வந்துடும். 369 இப்படி இருந்தால் தான் நான் அதை யூஎன்சின்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 369, 368, 367, 366, 366. இதில் ஒரு ஃபேன்சி நம்பர் இருக்குது தெரியுமா, 369, ₹1 ஃபேன்சி நம்பர் அது. 366, 365, 364, 363, 362, 361. இப்போ இங்கேருந்து எடுத்தால் இப்போ மேலேருந்து எடுத்தால் வரிசைக்கு உங்களுக்கு ரன்னிங் நம்பரு கண்டினியூவாக அது ஹையஸ்ட்டாக போய்கிட்ருக்கும். 61, 62, 63, 64, 65ன்னு சொல்லி இறங்கி ஏறுவதில் தவறில்லை. ஏறி தான் இறங்கக்கூடாது, அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். வாழ்க்கையும் அதே மாதிரி தான். நீ கஷ்டப்பட்டு மேலே வர்றதில் தவறே கிடையாது, வாழ்த்துக்கள். ஆனால் நீ மேலே வந்ததுக்கப்புறம் மீண்டும் கஷ்டப்பட்டுன்னு வச்சுக்கோயேன், இந்த உலகம் உன்னை மதிக்காதுங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். வாழ்ந்து கெட்டவன் மாதிரி ஒரு கஷ்டம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. நீ எப்போ கெட்டு கீழே இறங்குவேன்னு தான் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்களே தவிர, நீ மீண்டும் மீண்டும் மேலே மேலே செல்வதை அழகு பார்க்க வேண்டும் யாரும் மனித ஜென்மத்தில் யாரும் எதிர்பார்ப்பதில்லை. நீ எப்போ சறுக்குவ அதை பார்த்து சந்தோஷப்படலாம், அல்லது நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். முதுகில் தட்டி கொடுத்து வெரி குட்டு, சூப்பரு, வாழ்த்துக்கள், இன்னும் மேலே வான்னு உன்னை யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு சில பேர் உன்னை சொன்னால் அது உன் தாயாகவும் தந்தையாகவும் இருப்பார்களே தவிர வேறு யாராலும் இருக்க முடியாது. சொந்தமோ பந்தமோ உற்றாரோ உறவினரோ நண்பர்களோ தெரிஞ்சவனோ தெரியாதவனோ யாரும் இருக்க முடியாதுங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. என்ன புரியுதா? நீங்கள் உங்களை முதுகில் தட்டி கொடுத்து உங்களை மேலே வர சொல்வதற்கு உலகத்தில் யாரும் கிடையாது, உங்கள் தாய் தந்தையர்களை தவிர. ஆனால் உங்களது வீழ்ச்சியை எதிர்பார்த்து இந்த உலகமே காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையை எச்சரிக்கையாக வாழ வேண்டும். ஒவ்வொரு படியையும் பார்த்து பார்த்து எடுத்து வைத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். முதுகில் தட்டி கொடுத்தவனைய வந்து வெரி குட்னு சொல்ல மாட்டாங்களே தவிர, சரி இது வேணுங்க வாங்கிக்கோங்க, முதுகில் வாங்கி ஒரு அடி அடித்து உன்னை குப்புற தள்ளிட்டு போகிறதுக்கு ஆள் நிறையா இருக்குது. அதனால் வாழ்க்கை த ஆர்ட்ஸ் ஆஃப் லைஃப், இந்த வாழ்க்கை என்பது ஒரு கலை, அதுக்கு பேர் வாழும் கலை. அதை ரசித்து வாழணும், எச்சரிக்கையாக வாழணும். ஏனென்றால் உங்களை விட 20 வயது 30 வயது மூத்தவர்கள், எத்தனை வயசு, சாகும் தருவாயிலுள்ள 85 90 வயசுக்காரர்கள், நீ 35 வயசு 40 வயசு இருக்கும்போது உனது மரணத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நான் சாகிறதுக்குள்ளே அவன் விழுந்துடணும், அதை நான் பார்த்துட்டு சாகணும்
அப்படின்னு சொல்கிற மனிதர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. எச்சரிக்கையாக இருங்கள் நண்பர்களே. இந்த உலகத்துட்டு போகக்கூடிய தருணம் அவர்களுக்கு வந்து விட்டது. அதை அவர்கள் உணராமல் வாழ்ந்து முடித்து விட்டார்கள், ஆண்டு அனுபவித்து விட்டார்கள். உடல் நாடி நரம்பு எல்லாம் தளர்ந்து விட்டது. அப்படி இருந்தும் நீ துடிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இளைஞனாக இருந்தும் உனது வீழ்ச்சியை பார்த்துவிட்டு நான் மரணமடைய வேண்டும் என்று ஒரு பேராசை பேராவல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. எச்சரிக்கையாக இருங்க. வாழ்க்கையில் எல்லா விதத்துலையும் எச்சரிக்கையாக இருங்க. ஆனால் அவன் சித்திரக்கூடாது. அவன் கண்ணு முன்னால் நீ வாழ்ந்து காமிக்கணும். அதுவே அவனுக்கு மரணமாக அமைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் மரணமாக அமைய வேண்டும். அடி சம்மட்டி அடி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ நீ என்ன செய்யணும்? உன் வாழ்க்கையை திறம்பட கொண்டு போய்கிட்டே இருக்கணும். வெற்றி மேல் வெற்றியை நீ குவிச்சிட்டே இருக்கணும். அந்த வெற்றியை பூரா அவன் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால் அவன் நொந்து 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 சாகாமல் சாக வேண்டும். அவனுக்கு மரணம் வரவே கூடாது. இருக்கட்டும், உயிரோடு இருந்து உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து சாகட்டும். ஆனால் அவன் எதிர்பார்க்கறது என்ன பார்க்குறான்? உனது மரணத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றான். நீ சொந்தமோ பந்தமோ உற்றாரோ உறவினரோ நண்பர்களோ நெருங்கிய தோழர்களோ நீ வீழ வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. வீழ்ந்து விடாதீர்கள் நண்பர்களே. தயவு செய்து சொல்கிறேன். நான் ஒரு வயதில் மூத்தவன், உங்களது சகோதரன், உங்களது தந்தை மாதிரி ஒரு சாணத்திலிருந்து சொல்கிறேன். வாழ்க்கையில் அனுபவப்பட்ட விஷயத்தை சொல்கிறேன். எச்சரிக்கையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. மற்றவர்கள் முன் வாழ்ந்து காட்டுங்க. நீங்கள் மறைந்தாலும் உங்களது புகழ் இந்த பூமியில் மறையா வண்ணம் வாழ்ந்து மறையுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்கள். நண்பர்களே, உங்களை இந்த 2025 ஒரு சின்ன அட்வைஸோட சீரும் சிறப்புமாக உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதெல்லாம் நீங்கள் கட்டாயமில் வாங்கணும்லாம் அவசியம் கிடையாது. நான் ஒரு பதிவை போட்டுகிட்டே வருவேன். ஆனால் எந்த இதுவுமே என்கிட்ட பெண்டிங் கிடையாது. உடனே போயிருங்கிறது இறைவன் செயல். அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். எது வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ விலை குறைக்கணுமோ நான் குறைச்சி தருவேன். நான் ஒரு விலை சொல்லுவேன், சார் ஒரு 50 ரூபா குறைச்சிக்கோங்க அப்படின்னா நீங்கள் குறைச்சிக்கோங்க. இல்லை எனக்கு இவ்வளோ ரூபாய்க்குள்ளே கொடுங்க சார்னா வாங்கிக்கோங்க. எனக்கு இந்த கரன்சியோ நீங்கள் அனுப்புகிற பணமோ எதுவுமே முக்கியம் கிடையாது. ஆண்டவனேன்னு எனக்கு எல்லா விதமான செல்வங்களும் பிறர் போராமைப்படுகின்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. என்றைக்குமே வாழ்க்கையில் யாருடைய அனுதாபத்தையும் பெற்று வாழ விரும்ப மாட்டேன். அடுத்தவர்களுடைய போட்டியையும் பொறாமையையும் சந்தித்து வாழ ஆசைப்படுவேன். இங்கே பாடுற இவனுக்கு எவ்வளோ திமிருன்னு, இங்கே பாடுற எப்படி வாழ்கிறாமுன்னு, இங்கே பாடுற எப்படி இருக்காமுன்னு, இங்கே பாடுற எந்த காரில் போகிறாமுன்னு, இந்த காரில் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் எப்படி இருக்குன்னு பாடுறான், இங்கே பாடுற அவன் மகன் எப்படி போயிட்டாமுன்னு, இங்கே பாடுற அவன் மகன் எப்படி வாழ்கிறான்னு, இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் என்னை பார்த்து 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 அவன் போராமப்பட்டே சோழி முடிஞ்சு போகணும். என்ன ஐயோ பாவம், நல்லா இருந்தால் இப்போ இப்படி ஆகிட்டான்னு சொல்லி என் மேலே யாரும் இறக்கப்பட்டால் எனக்கு பிடிக்காது. யாருமே தயவு செய்து என் மேலே இறக்கப்படாதீங்க. யாரும் இறக்கப்படுற அளவுக்கு நான் வாழ மாட்டேன். எனக்கு வாழ தெரியாது. பிறர் கண்பட்டு போட்டி பொறாமையோடு என்னடா இவனடா யாருக்கும் அடங்க மாட்டாங்க, ரொம்ப திமிர் பிடிச்சவனாக இருப்பானோ, இவனை எப்படி அடக்கான்னு அவன் என்னையை பற்றியே அவன் சிந்திச்சுட்டு இருக்கணும். அவன் தூங்க விடாது. அது மாதிரி வாழ்ந்த ஆசை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். இனிமேல் அப்படித்தான் வாழுவேன். பிறர் பொறாமைப்படுகின்ற அளவுக்கு எல்லாருமே வாழுங்க. யாரும் உங்கள் மீது அனுதாபப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள். தயவுசெய்து நண்பர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கை, எச்சரிக்கை, மிகவும் எச்சரிக்கை. நன்றி நண்பர்களே, நன்றி.